லாக்அப் டெத் வந்து கிட்டத்தட்ட 24 டெத்து, 23க்கு மேற்பட்ட டெத்து நடந்திருக்கு. நம்ம ஒரு லாக்அப் டெத்துக்கே நமக்கு அவங்க என்ன சொன்னார், நம்ம ராஜா மத்திய முன்னாள் அமைச்சர் எம்பியா இருக்கிறவர் என்ன சொன்னார், ஆளுகின்ற தகுதியை இழந்த ஆட்சின்றலாம் குறிப்பிட்டார். இப்போ எங்கே ஆளுகின்ற ஆட்சிக்கு தகுதி இழக்கலையா? ஒரு 2 டெத்துக்கே எங்களுக்கு கோடிட்டு காட்டினார், குறிப்பிட்டு காட்டினார். இப்போ 24 டெத் ஆகிருக்கு. 24 லாக்அப் டெத்துக்கு என்ன பதில் சொல்ல போறாரு புரியல. காவல்துறை, ஹோம் டிபார்ட்மெண்ட் யார்கிட்ட இருக்கு? முதலமைச்சர்கிட்ட இருக்கு. சீர்திருத்தம் பண்ணணும்னா திருப்பி திருப்பி அமைக்கிறார். டிஜிபியை முதற்கொண்டு அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும், டிஜிபியை முதற்கொண்டு நிராகரிப்பு பண்ணியிருக்கணும். புரியல. டிஜிபி கிட்ட தான் சட்டம் ஒழுங்கே இருக்கு, முதலமைச்சர்கிட்ட சட்டம் ஒழுங்கு, டிஜிபி கிட்ட சட்டம் ஒழுங்கு இருக்கு, ஹோம் செக்ரட்டரி கிட்ட சட்டம் ஒழுங்கு இருக்கு. ஏன் இந்த அவல நிலை? ஒரு திருத்தங்கள் கொண்டு வரணும், மாபெரும் திருத்தங்கள் கொண்டு வரணும், வலிமையான தண்டனை கொடுக்கணும். யார் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும், காவல்துறையாக இருந்தாலும் சரி, அது தனிப்பட்ட பெரிய ஜாம்பவனாக இருந்தாலும் சரி, கடுமையான வலிமையான சட்டத்தை சட்டம் மாற்றம் செய்து சட்டத்தை நிறைவேற்றி தந்து வலிமையான அவனுக்கு தண்டனை கொடுத்தாதான் இந்த சட்ட திருத்தம் வரும். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, முதல்ல வந்து போதைப் பொருள் அதிகமாக மிதமிஞ்சிய மாநிலமாக போச்சு தமிழ்நாடு. கஞ்சாவிலேருந்து, அபீன்லேருந்து, மற்றபடி பல்வேறு போதை வஸ்துக்கள்லாம் மாத்திரையிலேருந்து எல்லாம் வந்துச்சு, ஊசியிலேருந்து எல்லாம் வந்தாச்சு. போதை வஸ்துக்கள் நிறைந்த மாநிலமாச்சு. இளைஞர் முதல்ந்து மாணவ செல்வங்கள் முதற்கொண்டு போதைப் பொருளுக்கு அடிமையாயிடுறாங்க. இதனால்தான் ஒரு சமுதாய சீர்திருத்தம், மிகப்பெரிய சமுதாய மாற்றம் தேவை, சமுதாய சீர்திருத்தம் தேவை. இதெல்லாம் மாற்றி அமைச்சாதான் ஒரு மாநில மக்களுக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலை, வாழக்கூடிய ஒரு சுமூகமான சூழ்நிலை, ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும் என்பதை குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். இதற்கு ஆட்சியாளருக்கு தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். 2 லாக்அப் டெத்துக்கு வந்து நீங்கள் என்ன கோடிட்டு காட்டினீங்க, எடப்பாடியார் பல்வேறு குற்றச்சாட்டு பண்ணீங்க, அங்கே போனீங்க, தூத்துக்குடியே போனீங்க, போராட்டம் பண்ணீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க, எல்லாம் பண்ணீங்க. இப்போ நீங்கள் எங்கே போனீங்க? 24 டெத்துக்கு பிறகு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க சொல்லு பார்ப்போம். 24 டெத்து நடந்து மாண்புமிகு முதலமைச்சருக்கு சொரணை இல்லை, சூடு இல்லை. புரியல 24 டெத்து நடந்த பிறகு அவருக்கு உயிர் கொண்டு எழுணுமா இல்லையா? இனிமேல் பட்ட அதுக்கு தடை உத்தரவு வேணும். சீஃப் செக்ரட்டரி கன்சல்ட் பண்ணி மீட்டிங்கை போடு, சட்டத்தை வலிமையாக்கி, எப்பேற்பட்ட ஆள் சொன்னாலும் கேட்காத. புரியல. ஏன் விட்டு கொடுக்கறதுனால தன்மை வருது. ஒரு காவல்துறையில் இப்படி நடக்குது. யாரோ ஒருத்தவங்க சொன்னதுக்காக அந்த நகையை கண்டுபிடிக்கணும்னு அஜித் என்ற ஒரு இளைஞர் போயிட்டான். புரியல. அவன் இளைஞர், அவனுக்கு 25 வயசு 28 வயசு தான் இருக்கும், காவலர் போயிட்டான். இந்த மாதிரி எத்தனை டெத்து நடக்குது? ஏன் இப்படி இருக்கிறாங்க? டெய்லி கொலை, கற்பழிப்பு, நகை திருட்டு. புரியல. இந்த மாதிரி நகை வேலை வேற, பவுன் வேலை வேற ஏறி போனாலும் அவன் 4 பவுன் திருடுனா இன்னைக்கு 2 லட்ச ரூபா பணம் இருக்குன்னு தாராளமாக போகிறான். இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி அமைக்கப்படுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு கடுமையான சட்டத்தை கொண்டு வரப்பட வேண்டும். கடுமையான சட்டம் போட்டு தண்டனை அதிகப்படியான மிதமிஞ்சிய தண்டனை, அது உச்சபட்ச தண்டனை கொடுத்தாதான் அந்த மக்கள் திருந்துவாங்க. தமிழ்நாட்டை திருத்த முடியும், தமிழ்நாட்டு மக்களை சுபட்சமாக வாழ வைக்க முடியும். அமைதியான மாநிலம் என்ற பெயர் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு, அமைதி பெற்ற மாநிலம். இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஏன் வராங்க? அமைதியான மாநிலம் தான் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்தாங்க. அந்த மாநிலத்துக்கு மீண்டும் வழிவகுக்க வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கிறோம். நன்றி.